ஹலோ கைஸ். நம்ம ஐயனார் துணையில் என்னென்ன சுரட்சமான விஷயங்கள் நடக்க போகுதுன்ட்டு இந்த ஒரு குட்டி ப்ரோமோவாக பார்க்க போகிறீங்க. என்னென்ன சுரட்சமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னா, நம்ம பல்லவன் இந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாஸ்க் காட்டணும். நம்ம பண்ண தப்பை வந்து பார்த்தோன்னாக்கா இவங்க யாருக்குமே வந்து அது வந்து தெரியக்கூடாது. அதாவது பெருசாக தெரியாமல் நம்ம ஒரு நல்லது பண்ணணும், அது எல்லாத்தையும் மறைக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம பல்லவன் ஒரு வேலையை வந்து பண்ண போகிறாங்க. ஏன்னா நம்ம அண்ணனை சந்தோஷப்படுத்தி பார்க்கணுன்றது அவரோட லட்சியமாக இப்போ வச்சு இப்போ ஒவ்வொரு ஸ்போர்ட்டில் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பேரை கொடுத்து என்ன பண்ணியிருக்காங்க, நாம் தான் இங்கே ஒரு அடையாளமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு வெறி அவருக்குள்ளே வந்துடுது. இப்போ நம்ம எவ்வளோ தப்பு பண்ணியிருப்போம், நம்மளை நம்பி தானே வந்து காலேஜுக்கு அனுப்பிச்சிருக்காங்க, அதனால் நாம் அவரோட பேரை காப்பாற்றி ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்பவும் அந்த இடத்துல போராடுறாங்க நம்ம பல்லவன். ஆனால் என்ன ஆயிடுச்சுனாக்கா இப்போ அவரே எதிர்பாராத ஒரு சம்பவம் நடந்து அதனால தான் இந்த சேரம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேசாமல் இருக்காங்க இல்லையா. இப்போ அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுன்றதுக்காக நம்ம கூட பேசணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு செயலை வந்து பண்ணுறாங்க. இப்போ மயக்கடிச்சு கீழே விழுந்தாலுமே அந்த இடத்துல வந்து பல்லவன் தன்னோட ப்ராக்டிஸை விடாமல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செஞ்சுட்டு இருந்தாங்க. அவர் போட்ட விடாமுயற்சிக்கு தான் விஸ்வரூபமாக அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வின்னும் பண்ணியிருக்காங்க. இப்போ அவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ணிட்டாங்க, ஒரு கப்பை தூக்கி கொடுத்துட்டு நீ தான்ப்பா வின்னர் இந்த டைமில் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்க. இதில் நம்ம பல்லவனுக்கு தான் அண்ணன் இந்த இடத்துல இருக்கணும்னு சொல்லிட்டு எப்படியோ பேசி வர வச்சு அந்த இடத்துல தான் அண்ணனை என்ன பண்ணிட்டாங்கனாக்கா இந்த கப்பு வாங்குகிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிற்க வச்சு ஃபோட்டோவும் எடுத்துடுறாங்க. இப்போ ரொம்பவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெருமை சேர்த்துட்டோம், நம்ம அண்ணன் இனிமேலும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளை தப்பாக நினைக்காது, நம்ம அண்ணனுக்குன்னு ஒரு மரியாதை நம்ம வாங்கிட்டோம், இப்போ சேரனோட தம்பி இந்த மாதிரி பண்ணியிருக்கான் அப்படின்ற ஒரு நல்ல பேருமே நாம் இந்த இடத்துல என்ன பண்ணிட்டோம்னாக்கா அவருக்கு வாங்க வச்சுருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அவர் பண்ணியிருக்காரு. என்ன தான் ஒரு தப்பு பண்ணிட்டாலும் அதே எடுத்து சொல்லாமல் அந்த இடத்துல வந்து பார்த்தோன்னாக்கா இப்போ அது நல்லது பண்ணி அதை எடுத்து சொல்கிற விதமாக வந்து நம்ம பல்லவன் வந்து பண்ணி வச்சுருக்காங்க. நல்ல ஒரு செயல் தான். ஆனால் இருந்தாலும் நம்ம பல்லவன் வந்து பார்த்தோன்னாக்கா இதுக்கப்புறமும் வந்து இதோடு நான் நிறுத்த போகிறது கிடையாது, இந்த வீட்டுக்காகவும் எங்கள் அண்ணனுங்களுக்காகவும் நான் ஏதாவது பெருசாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விடாப்புடியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புடிவாதத்தை வந்து கையில் எடுத்திருக்காங்க. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சேரன் இப்போ இந்த சந்தாவை வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிறதுக்கு நிறைய உதவிகளை வந்து பார்த்தீங்கன்னா அவர் பண்ணுவார் தாராளமாக. ஏன்னா நம்ம அண்ணனை இம்ப்ரெஸ் பண்ணணுன்ற ஒரு டார்கெட்டை மட்டும் அவர் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால தான் இப்போ ஒவ்வொன்றுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல என்ன நடக்க போகுதுனாக்கா மாசாக இருக்க போது. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பல்லவன் என்ன பண்ண போகிறாரு, அவங்க அண்ணனுக்கான உதவியும் அந்த வீட்டுக்கான உதவி எல்லாத்தையும் செஞ்சுட்டு தன்னோட காதலை வந்து பார்த்தீங்கன்னா தியாகம் பண்ணுவார் அப்படின்னு தான் வந்து எல்லாருமே யோசிக்க ஒரு விதமாக அவர் பண்ணிகிட்ருக்காரு. எதனாலனாக்கா அந்த பொண்ணையும் நம்ம அவமானப்படுத்தியிருக்கோம், அதனால் விட்டு விலகிடலாமன்னு பல டைமும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் யோசிச்சிருக்காரு. இல்லை அந்த பொண்ணை அவர் கல்யாணம் பண்ணிப்பாரா இல்லை விட்டு விலகிடுவாரா அப்படின்ற உங்களோட கருத்தை கமெண்ட் தெரிவிச்சுட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.